உங்கள் கெரியர்லே இந்த ஒரு படம் தான் வந்து என்னை வந்து இந்த உலகத்துக்கே காட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு படம்னா அது எது சார்? எது சொல்வீங்க? எல்லாரும் தெரிஞ்சதான் மைனா தான். மைனா சார். அண்ட் இந்த மதுரை மல்லி காமெடி சார், மைனா இஸ் மை நைனா. நைஸ் சார். சார் அந்த மதுரை மல்லி காமெடி அது கண்டிப்பாக யாருமே மறக்க முடியாது. அது வந்து பயங்கரமாக இப்போ வரைக்குமே பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு வர ஒரு சீன். அண்ட் நீங்கள் ஆக்சுவலாக அந்த படத்தில் அந்த ஒரு சீன் தான் சார் வந்திருப்பீங்க. இல்லை, அதாவது நான் பங்காளியோட நம்ம ட்ராவல் பண்ணுற காலகட்டத்தில் அந்த காட்சி உருவாகிற பொழுது இந்த காட்சி நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு பங்காளி சொல்வதன் மூலமாக நடிக்கப்பட்ட காட்சி. அதுதான் நான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த சீன் சொல்லும் போது எப்படி அது வந்து பயங்கரமா இன்னைக்கு வரைக்குமே ஒரு பேசப்படுற வசனத்தில் ஒரு ரிதம் வச்சிருப்போம். ஆனால் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார் இந்த சீன் நம்ம பேசணும்னா? அது பங்காளி இந்த என்னதான் நம்ம சேர்ந்து உருவாக்கினாலும் பங்காளி இதை நீங்கள் பண்ணிங்க நல்லா இருக்க முடியுமாரு. நம்ம அதில் சொல்லுவேன். இப்போ கபடி 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 கபடி, அதாவது நீ வசனத்தை மட்டுமே அந்த காட்சி வசனம் மட்டுமே இருந்தால் அந்த காட்சி சோபிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதில் ஒரு ரிதம் ஒன்று போட்டு கபடி 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 மதுரை மல்லி 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 மல்லி, அது குழந்தைகளுக்கும் புரியக்கூடிய அந்த தொனி இருக்கும்ல, மாடுலேஷன், அந்த ரிதம் கலந்து வார்த்தையை சொல்லுகிற பொழுது தான் நகைச்சுவை நிற்கும். அதை காலத்தை தாண்டி நிற்கிறதுக்கான விஷயம். ஸோ அந்த ரிதம் கலந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் டு ஹெட் டயலாக் பற்றி பேசிட்டு சிரிக்கிறது என்பது அந்த நிமிஷத்தில் மறந்துடுவாங்க. ஒவ்வொரு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய நகைச்சுவையில் ஒன்று உடல் மொழியும் கலந்துருக்கும், அல்லது அந்த வசனத்துக்குள் ஒரு இசை மூலம் பூசப்பட்டிருக்கும், அல்லது சரியான கண்டென்ட் இருக்கும். இது மூணும் இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தை தாண்டி நிற்கும். என்எஸ்கே ஐயா சொன்ன காலகட்டத்தில் கருத்து செறிவாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நிற்கும். ஸோ அதற்கு கூட வேறு அந்த ஜானலில் சேர்ந்தது அது மாதிரி.